உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி வக்ரம் 138 நாட்கள் நடக்கவிருக்கிறது. வருகின்ற ஜூலை 27ஆம் தேதி முதலே டிசம்பர் பாதி வரையில் 138 நாள் நடக்கப் போகிறது. இதில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பணம் வரப்போகிறது, யாரெல்லாம் செல்வ வளங்களை அடையப் போகிறீர்கள், யாரெல்லாம் வெளிநாடு போகிறீங்க, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கப் போகிறது போன்ற விஷயங்களை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் எனும் வார்த்தைக்கு ரொம்ப பிரபலமான என்னுடைய ஒவ்வொரு ராசிகளுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பகவான் கொடுக்கின்ற 3 ஜாக்பாட் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒருக்குள்ள நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா சார்? இங்கே பாருங்கள், நான் இந்த சிங்கத்தை பார்க்கும்போது அவங்கள தான் நினச்சிப்பேன். இந்த சிங்கத்தை பார்க்கும்போதெல்லாம் சிம்மராசி அப்படிங்கிற மாதிரி டெரர் சார், நீங்கள்லாம் பெரிய ஆள். ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த அஷ்டம சனி வந்தாலும் வந்தான் என்ன, நான் நடந்து போனால் எனக்கு முன்னாடி பைக்கில் போய் உட்காந்துருக்காரு சார் சனி பகவான். கமான் சிம்மராசி கமான் அப்படிங்கிறாரு. ஏண்டா காலங்காத்தால் வேலை பொழப்பு பார்க்க விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி. ஆஃபீஸ் போனால் பஞ்சாயத்து, எந்திரிச்சா பஞ்சாயத்து. வந்தால் டெய்லி ஆஃபீஸை நம்ம தான் க்ளோஸ் பண்ணி மூடிட்டு கற்பூரெல்லாம் ஏற்றி வச்சுட்டு நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு போவோம். அது யாரு கண்டுக்கும் படாது. ஒரே ஒரு நாள் காலைல 1 ஹவர் லேட்டாக வந்தால் பார்த்தீங்களா சார் எப்படி வரான் பார்த்தீங்களா, நம்ம ஆளுங்க போட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் வாழ்க்கையில் இந்த சனியோட விஷயமே என்ன, இப்படி தான் சின்ன சின்ன டார்ச்சர்ஸ் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா, இப்போது 8ஆம் இடத்துல வக்கரமாக்குறார். உங்களுக்கு அஷ்டம சனிலேருந்து ரிலீவிங் கிடைச்சாச்சு, அவ்வளோதான். இனிமேல் அஷ்டம சனி உங்களை ஒன்றும் பண்ணாது. அடுத்த 6 மாதத்துக்கு சனி பகவான் சத்தியம் பண்ணிக்கிறார். கவலைப்படாத மகனே, நான் உன் வழியில் நான் குறுக்கிட மாட்டேன். ரொம்ப நன்றி ராஜா, நீ எனக்கு நல்லது பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, போகிற ரூட்டை கெடுத்து விடாமல் போதும். சில கேரக்டர் இருப்பாங்க. ஒரு படத்தில் சத்யராஜ் சொல்கிற மாதிரி, காலங்காத்தால் உனக்கு கழுத்து வரைக்கும் சாப்பாடு போட்டு கூட்டு வந்ததுக்கு உன்னால் என்ன முடியுமோ அதை நீ அந்த மாதிரி. இந்த சனி பகவான் தொந்தரவு இல்லாமல் இருந்தாலே போதும் உங்களுக்கு. ஆனால் இதில் ஒரு மைனஸ் பாருங்கள், ஒரு ப்ளஸ் பாருங்கள். என்னென்னா, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். சனி பகவான் உங்களுக்கு துன்பங்களை மட்டுமே தரக்கூடியவர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போது 8ஆம் இடத்துல வக்கரம் பெறும்போது எதுக்காக உங்களுக்கு வந்தாரோ அந்த பாயிண்ட்டே மறந்துட்டு நல்லவனா மாதிரி நல்லது பண்ண ஆரம்பிச்சிடார். சனிட்டு இருக்க பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் சார். அவர் நேர்மையாக விட்டிங்கன்னா நான் கெடுதல் பண்ணுவார். அவருக்கு திடீர்னு குஷி வந்துருச்சுன்னா நல்லது பண்ணுவார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி பகவான் 8லிருந்து 8, 9, 10 பார்க்குறார். பிராண்ட் ஆக்குறார், பிராண்டு. சிம்மராசிக்காரர்கள் உலக புகழ் பெற போகிறீங்க. எதிர்பார்க்கவே இல்லை, நான் ஒன்று நினச்சி வண்டி ஓட்டினா அது ஒரு பக்கம் வண்டி போகுதுடா. நான் பிஸ்னஸ்க்காக நான் ஒரு விஷயம் பண்ணேன், ஆனால் நான் இது கிடைக்கும்னு பண்ணேன், வேற என்னமோ வந்துச்சா ஏதோ ஒன்று வந்துச்சுல்ல, அவ்வளோதான். நீங்கள் வேற ஒரு கடைக்கு பிராண்ட் பண்ண போயிருப்பீங்க, ஆனால் போகிற ரூட்டில் வேற ஒரு பிஸ்னஸ் பிக்கப் ஆகிருக்கும். அந்த மாதிரி எனிவே பணம் வரும், அது வரைக்கும் சந்தோஷம் சார். நமக்கு பணம் வருதா, அவ்வளோதான். இப்போ 8ஆம் இடத்துல சனி பகவான் 2 பார்க்குறார், ரன்னிங் மணி. சார் நம்ம ஊருக்குள்ளே நிறைய பேர் இப்படி தான் இருப்போம். எனக்கு போரூரில் ஒரு பெரிய வீடு இருக்குது சார், 5 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கே, ரைட்டு. மாமா பையனுக்கு கல்யாணம், சரி 10,000 ரூபா மொய் வைக்க காசு இல்லை, மதிக்க மாட்டாங்க. பிரச்சனை என்னென்னா, இந்த ரன்னிங் மணி இருந்தால் தான் எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் பண்ண முடியும். நாளைக்கு 2 லைட்டு ஸ்டாண்டு வாங்கணும், ஒரு மைக் வாங்கணும், 25,000 ரூபாய் காசு இருக்கா, இல்லை, பண்ண முடியாது, அவ்வளோதான், ஃபெயிலியர். ரன்னிங் மணிங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியம் பிஸ்னஸ்க்கு. அசட்டெல்லாம் அப்புறம். அந்த ரன்னிங் மணியை சனி பகவான் தருவார். ஒரு கடையை ஆரம்பிக்கிறோம், பொருள் வாங்கி போடுறோம், சரக்கு வாங்கி போடுறோம், அதுக்கு காசு முக்கியம். இந்த காசை சனி பகவான் தரார். அடுத்ததாக சனி என்ன பண்ணுறார், 5 பார்க்கிறார் சிம்மராசிக்காரர்களுக்கு. இது வரைக்கும் குழந்தை பிராப்திக்கு வழியே இல்லை. வர டாக்டருங்களாம் எப்படி ஆகிட்டாங்க, போனவொடனே ஏன் ஐவிஎஃப் பண்ணக்கூடாது, ஐவிஎஃப் பண்ணக்கூடாது, எப்போ நேச்சுரலாக பிறக்கணும் ஒரு வார்த்தை சொல்லவே மாட்டிங்களாப்பா. ஒரு காலத்தில் சுகப்பிரசவம் வந்து சிசேரினா அதிசயமாக இருந்தது, இப்போ சுகப்பிரசவம் அதிசயமாக இருக்குது. அந்த மாதிரி தான் 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது புத்திர பிராப்தியை தருகிறார். நீங்கள் பண்ண வேண்டிய வேலை என்ன, ஸ்ட்ரைட்டாக ஹனிமூன், செகண்ட் ஹனிமூன் போடுறீங்க, போயிட்டு நேராக கொடைக்கானல் போகிறீங்க, ஊட்டி போகிறீங்க, ஃபன் பண்ணுங்க சார். சனி பகவான் வக்கரம் ஆகிட்டார். இனிமேல் 8 கூடையவன் என்ன ஆகிட்டார், நலங்களை தருபவனாக மாறிவிட்டார். ஆக இது சனி தரும் 3 ஜாக்பாட்டில் முதல் ஜாக்பாட் என்ன, ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்த 7.5 நிறுத்திட்டார், ரொம்ப சந்தோஷம்ப்பா. 2வது ரன்னிங் மணி கொடுத்துட்டார், ஓகே, இனிமேல் கம்பெனி இயங்க தொடங்கும். 3வதாக புத்திர பிராப்தியை தந்துட்டார், குழந்தை விஷயத்தை கொடுத்துட்டார், ரொம்ப சந்தோஷம், நன்றி. ஆக இந்த 3 தான் உங்கள் மனதில் இருந்த குறை. இந்த 3 ஜாக்பாட்டையும் சனி பகவான் முழுசாக கொடுத்துட்றாரு. ஆண்டி அதரன் கடன் அடைக்கிறார். கடன் எப்படி அடைக்கிறாருன்னா, 6 கூடையவனாக இருந்து அடைக்கிறார் கடன். இந்த கடனை பொறுத்த வரைக்குமே எப்படி சனி ஒர்க் அவுட் ஆகிறார் அப்படின்னா, 6 கூடையவன் 8இல் வக்கரம் பெறும்போது பெரும் கடனோடு நீங்கள் இருக்கீங்க, அந்த கடன் அடைச்சிடுறார். ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சார், நமக்கு எவ்வளோ கடன், அது எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் சரி. நம்ம சொல்லுவோம், குந்தி தின்றால் குன்றும் ஆளும்பாங்க, ஒரு பழமொழி உண்டு. உட்காந்துட்டே சாப்பிட்டீங்கன்னா ஒரு மலையளவு சொத்து இருந்தால் கூட காணா போயிடும். அதே தான்
சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லியிருக்காங்க. சின்ன சின்னதாக கடன் அடைச்சிங்கன்னா ஒரு கட்டத்தில் திரும்பி பார்த்தீங்கன்னா கடனே திருப்பி எல்லாம் அடைஞ்சிருப்பீங்க. சனி பகவான் இந்த 6 மாதத்துக்குள்ளே உங்கள் ஒட்டுமொத்த கடனையும் அடைச்சிருவார். எழுதி வச்சுக்கோங்க, சிம்மராசிக்காரர்கள் இனிமேல் சிரிப்பீங்க, ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. 100க்கு 95 மார்க். ஆகையினாலே நண்பர்களே, இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற தெய்வம், நேர்மையான தெய்வம் யாருன்னா சனி பகவான் தான். காரணம் என்னவென்றால், இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னா, ஏன் அப்படின்னா சனி பொதுவாகவே ப்ராமிஸ் பண்ணால் செய்வார், நம்பலாம். இன்ஸ்டெட் ஆஃப் குருவை நம்புறதை விட சனியை நம்பலாம். காரணம் என்னவென்றால், இவர் இப்போ வக்கரம் பெறும் பொழுது எந்த ஒரு பாப கிரகங்களும், சனி மாதிரி ரொம்ப சோதனை கடவுள் இல்லையா, இப்போ ராகுவாகட்டும், கேதுவாகட்டும், சனியாகட்டும், சோதனை கடவுள்கள். இந்த சோதனை கடவுள்கள் வக்கரம் பெறும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்பாங்க. ஒரு கெட்டவன் அவன் கெட்டுப்பட்ட என்னாகும், ராஜயோகம் கிடைக்கும்பாங்க. அவ்வகையில் இந்த சனி பகவான் கெட்டு போகும் பொழுது, வக்கரமாகும் பொழுது பல நன்மைகளை செய்யவிருக்கிறார். பொதுவாகவே இந்த வருடம் அவர் குருவனுடைய வீடாகப்பட்ட மீனத்திலே இருக்கிறார் என்பதால் பெரிய தோஷங்களை யாருக்கு எதுவும் பண்ண போகிறதில்லை. இன்பில்டாகவே அவர் நல்லவர் ஆயிட்டார். அவர் வக்கரமும் ஆகும் பொழுது இன்னும் அதிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார். பாயிண்ட் நம்பர் 1, இந்த வருட சனிக்கு இருக்கிற சிறப்பெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த சனி குருவினுடைய வீட்டில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் குருவால் பார்க்கவும் படுகிறார். இவர் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று சனியை பார்க்கிறார். இப்போ சனியை பார்த்து என்னப்பா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் நன்மைகளை தரக்கூடிய மங்கள சனியாக மாறிவிடுகிறார். பொதுவாகவே அள்ளி கொடுக்கும் பழக்கம் கொண்ட சனி பகவான் இந்த வருடம் இந்த 6 மாதமும் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பலன்களை x2 போட்டுருங்க, x4 ஸ்பீடில் உங்களுக்கு பலன்களை தருவார். ஆரம்பித்து இப்போ ஜூலை ஆச்சு, 7 மாதம் என்னாச்சு, 2026 ஆரம்பித்து ஜூலை மாதம் வரைக்கும் என்ன ஆச்சு, ஒன்றும் ஆகலை. இப்போ தான் ஹாப்பி நியூ இயர் சொன்ன மாதிரியே இருந்தது. இது 7வது மாதம் வந்துருச்சு. சேவிங்ஸ் எல்லாம் ஏறிச்சா, ஒன்றும் ஏறலை. கடன்லாம் அடைச்சிட்டிங்களா, ஒன்றும் அடைக்கலை. அப்போ இந்த 6 மாதத்தில் எல்லாத்தையும் x2 பவரில் இன்னும் வேகமாக அடைச்சி முடிப்பார். இந்த 6 மாதம் எந்த ஸ்பீடில் ஓடி இருப்பீங்களோ அதை ×2 போட்டு அடுத்த 6 மாதத்தில் 2 மடங்கு வேகத்தை தருகிறார். சில பேருக்கு 4 மடங்கு வேகத்தை. சனி பார்த்தா பொதுவாகவே இந்த சனியை என்ன சொல்லலாம்னா, மங்கள சனியாக இருப்பதில் நம்மளை சும்மா விடவே மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள், தூங்குனா அவருக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுட்டு பக்கத்துலேயே நின்றுட்டே இருப்பார். நம்மளை எந்திரி ரன் 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 எப்படியாவது ஓடி போய் நம்ம கடன் அடைக்க வைப்பார், நம்மளை பொருளாதாரத்தில் உயர வைப்பார். அதனால தான் சனி பகவானை எப்பயுமே ஒரு பிடி மாஸ்டர்னு சொல்கிறது. காலபுருஷ தத்துவத்திலே 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகுன்னா, பணம் தருவார், ஆனால் அதை நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. இந்த சனி வக்கரம் என்ன பண்ணுவார், பொதுவாகவே சொல்லிடுறேன், அதை நீங்கள் ஒன்று ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், அல்லது குடும்பத்தோட நன்மைக்காக நீங்கள் அதை வளர்ச்சி பாதைகளுக்கு தான் கொண்டு போடுமே தவிர கொண்டு போய் நம்மளை லக்ஸுரி செலவுகள் செய்ய விட போவது இல்லை. அடுத்ததாக சனி பகவான் பொதுவாகவே 6ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு பார்க்கிறார் என்பதால் யார் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலும் சரி, சனி பகவானை தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போய் வேலையில் சேர்த்து விட்டுருவார். என்ன நீ உட்காந்துட்ருக்க என்று கூட்டு போய் சேர்த்து விட்டுருவார். முக்கியமாக சனி 6ஐ பார்ப்பதால் இந்த வருடம் ஃபுல்லாகவே இந்த 6 மாதம், அதனால தான் வருடங்கிறேன், இந்த 6 மாதமும் சனி பகவான் கடன்களை அடைப்பதற்கு மாபெரும் உதவிகளை செய்கிறார். அடுத்ததாக 9ஐ பார்க்கிறார். நண்பர்களே, இந்த 9ஆம் இடம்னா சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம் என்று பெயர். பொதுவாகவே இந்த அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிக்கிறோம் லாட்ரி பரிசு விழுந்தால் அதிர்ஷ்டம் நினச்சிக்கிறோம். அதிர்ஷ்டம் அதுவல்ல. நான் ஒரு கம்பெனியில் வேலை தேடி போனேன் சார், என் நேரம் அந்த கம்பெனியில் வேக்கன்சி இருந்தது, டக்குன்னு கிடச்சிருச்சு, இதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்றால் என்ன, எனக்குன்னு ஒரு விஷயம் எனக்குன்னே வெயிட் பண்ண மாதிரி, கும்பிட போன தெய்வம் நேரில் வந்த மாதிரி. ஸோ அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த 6 மாதம். அதனால் பெருசாக எஃபர்ட் போட தேவையில்லை. அது பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்ததுங்கிற மாதிரி அது அதுவாகவே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். போன்ற விஷயங்கள் இந்த சனி பகவானால் ஏற்பட போகிறது. மங்கள சனியினுடைய மங்கள பலன்கள்னு வச்சுக்கலாம் இந்த பீரியடை. ஸோ அதனால் இந்த வருடத்திலே மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த சனி பகவான் தரப்போகிறார். யாராக இருந்தாலும் சரி, திருநள்ளாறு போங்க, பக்கத்தில் இருக்கிற குச்சனூர் போங்க, ஏதேனும் அந்த சனி ஸ்தலங்களுக்கு சென்று எள்ளு சாதம் செய்து எள்ளு உருண்டை எல்லாருக்கும் தானம் பண்ணி அந்த ப்ளூ கலர் அந்த புஷ்பங்களால் நிவேத்தியம் பண்ணுங்க. ஆஞ்சநேய வழிபாடு, ஐயப்ப வழிபாடு மேற்கொள்ளுங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க. சனி ஒரு மூடில் வரார், உங்களுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணத்தில் வரார், அதை பயன்படுத்திக்கோங்க. சனி பகவானால் ஏற்படுகிற தொந்தரவுகள்லேருந்து எனக்கு இன்னும் நல்லா பெட்டர்மெண்ட்டாக கிடைக்கணும் சார் நினச்சிங்கன்னா கீழே போய்ட்டு 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு முறை ஸ்ரீமடமாக உங்கள் லைஃபை மாறும். அதே மாதிரி ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
சாமியை வந்து அடித்து துரத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்கையே வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடம் ஆகுது, பிடிச்சிருந்தா வரல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறாரு. பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லுப்பான்ற. என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவரு முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா. இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினோ.